டாக்டர் கௌதமன் அவர்கள் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு மூலிகைகளின் பயன்பாடுகளை நம்மிடையே சொல்லி அவற்றை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கு என்ன மூலிகைகளின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் குமிழ் மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரம். ரொம்ப அழகான இதய வடிவமான இலைகளை கொண்டு பெரியதாக வளரக்கூடிய பெருமர வகை தாவரத்தில் இந்த குமிழ் மரம் ஒன்று. குளிர்ந்த பிரதேசங்களில் வனங்களில் மிக அதிகமாக வளரக்கூடிய ஒரு தாவரம். இந்த குமிழ் மரத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா இதய சம்பந்தப்பட்ட நோய்கள் அல்லது உடலுடைய சர்க்குலேட்டரி சிஸ்டம் சம்பந்தப்பட்ட நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அருமருந்து இந்த குமிழ் மரம். குமிழ் மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய வேர்களை தசமூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10 வகையான வேர்களை கொண்டு உருவாக்கக்கூடிய கஷாயங்களில் போட்டு நம்ம உபயோகப்படுத்துறதை இன்றைக்கு பார்க்க முடிகிறது. குமிழ் மரம் சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், யுனானி மருத்துவம்னு சொல்லக்கூடிய 3 மருத்துவ முறைகள்லையுமே அதிகமாக உபயோகப்படுத்தப்பட்டு வருகின்ற முக்கியமான மருந்துன்னு சொல்லலாம். இந்த குமிழ் மரத்துடைய மரப்பட்டை, வேர், அதே போல் அதோட இலைகள் எல்லாமே பஞ்சாங்கமுமே மருந்துக்கு உபயோகப்படுத்தப்பட்டு வருகிறத நம்ம பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த குமிழ் மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டைக்கு இதயத்துடைய இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய அடைப்பை நீக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இன்றைக்கு CAD அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை, கரோனரி ஆர்ட்ரி டிசீஸ்ன்னு சொல்லுவோம். இதயத்துக்கு போகக்கூடிய இரத்த குழாய், அந்த இரத்த குழாய்களில் ஏற்படுகின்ற அடைப்பு, இதுதான் பெரும்பாலும் இன்றைக்கு இதயத்தை நிறுத்தக்கூடிய ரொம்ப மோசமான நோய்களில் ஒன்று அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு இந்த மாதிரி அடைப்புகள் ஏற்படும் போது பெரும்பாலும் ஆஞ்சியோபிளாஸ்ட், ஆஞ்சியோகிராம் செஞ்சு என்னங்கிறத பார்த்து சரி பண்ணக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்டோ அல்லது பைபாஸ் சொல்லக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்டோ தான் செய்கிறோம். ஆனால் இதை செய்யும்போது நமக்கு அதிகமான பிரயோஜனம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கை முறை முன்னேறாமல் இருக்கிறத பார்க்க முடிகிறது. நிறைய மருந்துகளுடைய தேவை இருக்கிறது. ஆனால் அவ்வளவு மருந்துகளையும் சாப்பிட்ட பிறகும் ஒரு 5 வருடம் 6 வருடம் கழித்து மீண்டும் இது போன்ற தொந்தரவுகள் ஏற்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இதை சரி செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த குமிழ் மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டை இதற்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து. 1 லிட்டர் தண்ணிக்கு 20 கிராம் குமிழ் மரத்துடைய மரப்பட்டையை இட்டு நன்றாக கொதிக்க வைத்து 1/2 லிட்டராக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலை ஒரு முறை, மதியம் ஒரு முறை, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோமேயானால் அந்த இதயத்தில் இருக்கக்கூடிய அழுத்தம், இதய இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய அடைப்பெல்லாம் நல்லா மறைந்து போகிறத பார்க்க முடியும். இன்றைக்கு குமிழ் மரம் பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் டெல்லியில் சர்க்குலேட்டரி டிஸார்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகளுக்கும், அதே போல் டிவிடின்னு சொல்லக்கூடிய டீப் வெயின் த்ராம்போசிஸ், இரத்த கட்டிகள், கெட்ட ரத்தம் சொல்லக்கூடிய இரத்த குழாய்களில் ஏற்படுகின்ற கட்டிகள் எவ்வாறு கரைப்பது அறுவை சிகிச்சை இல்லாமல் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சிக்கு ரொம்ப பெரிய அளவில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. நிறைய முன்னேற்றம் அதில் ஏற்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறோம். ஏன்னா இந்தியா, குறிப்பாக தமிழகம் மாதிரி வெப்பமண்டல பகுதிகளில் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை, அதாவது பக்கவாதம்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனையும், அதே போல் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா வெரிகோஸ் வெயின் மற்றும் வெரிகோஸ் அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் அதிகமாக ஏற்படுறத பார்க்குறோம். ஒரு மருத்துவமனைக்கு வருகின்ற 1000 நோயாளிகளில் கிட்டத்தட்ட 177 நோயாளிகள் இதய சம்பந்தப்பட்ட நோய்களுக்காகவும், கிட்டத்தட்ட 212 நோயாளிகள் சர்க்குலேட்டரி சிஸ்டம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்காகவும், ஒரு 100 நோயாளிகள் பார்த்திங்கன்னா வெரிகோஸ் வெயின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக வராங்க அப்படிங்கிறது எய்ம்ஸோட ஒரு கணிப்பு. ஸோ இதற்கு கொடுக்கக்கூடிய சிகிச்சை முறைகளை பார்க்கும்போது ரொம்ப எக்ஸ்பென்சிவான ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்காலாக இருக்குது. அதே போல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ரோட்டோக்கால்லேருந்து கிடைக்கக்கூடிய சிகிச்சையோடைய நல்ல பலன்கள் மிக குறைவாக இருக்கிறதுனால இன்டெக்ரேட்டிவான ரிசர்ச் பண்ணுறாங்க. வழக்கமாக கொடுக்கக்கூடிய இதய மருந்துகளையும் எடுத்துக்கிட்டோம், அது கூட ஒரு மூலிகை மருந்து கொடுக்கும்போது அவர்களுடைய வாழ்க்கை முறையில் என்ன முன்னேற்றம் ஏற்படுகிறது,
அவர்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல வேகமான முன்னேற்றங்கள் ஏற்படுகிறதா, அல்லது அவங்களோட சஃபரிங், அவங்களோட கஷ்டங்கள் குறைகிறதா அப்படின்னு அவங்க பார்த்து அதற்கான ஆராய்ச்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் இந்த குமிழ் மரம் முக்கியமானதாக இருக்கிறது. வெரிகோஸ் வெயின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் யாருக்காவது இருக்குன்னா, அந்த குமிழ் மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டையை ஒரு தேநீராக, இன்றைக்கு நிறைய வகை தேநீர் நம்ம பார்க்குறோம். க்ரீன் டீன்னு சொல்கிறோம், செம்பருத்தி தேநீர்னு சொல்கிறோம், அந்த மாதிரி ஆவாரம்பூ தேநீர்னு சொல்கிறோம். அந்த மாதிரி ஒரு தேநீராக ஒரு 200 மில்லி தண்ணீருக்கு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் இதை போட்டு கொதிக்க வச்சு அதை வந்து ஒரு 100 மில்லியாக சுண்ட வச்சு வடிகட்டிட்டு அதில் ஒரு கரண்டி தேன் அல்லது ஒரு கரண்டி பனங்கற்கண்டு போட்டு ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை இந்த குமிழ் மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு மரப்பட்டையுடைய தேநீரை சாப்பிட்டு வந்தாலே வெரிகோஸ் வெயின் மிக வேகமாக குணமடைகிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இன்றைக்கு நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. குறிப்பாக பெண்களுக்கு ப்ரெக்னன்சிக்கு பிறகு, அதே போல் வந்து உடல் எடை மெனோபாஸுக்கு பிறகு நிறைய நின்று வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் இன்றைக்கு நிறைய பேர் இருக்காங்க. டெய்லர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. சமையல் செய்பவர்கள், ஹோட்டலில் வந்து இன்றைக்கு நிறைய பெண்கள் வந்து குக்காக இருக்காங்க, போலீஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வெரிகோஸ் வெயின் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். அவங்க அதுக்கு மருந்துகள் அளவு சாப்பிட்றத விட இந்த மாதிரி குமிழிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு தேநீரை வந்து ஒரு 6 மாத காலம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாலே அவங்க அந்த வெரிகோஸ் வெயின் குறையிறத பார்க்க முடியும். நல்ல வித்தியாசம் பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸ்க்கு நானும் கொடுத்துருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த குமிழ் மரத்திலிருந்து எடுக்கின்ற அந்த மரப்பட்டை தேநீரை சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு டாப்லர் ஸ்கேன் எடுத்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, குமிழ் மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த தேநீரை ஒரு 6 மாத காலம் காலையில் ஒரு முறை, மதியம் ஒரு முறை, ராத்திரி ஒரு முறை 3 வேளைக்கு சாப்பிட்டு ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் திருப்பி நீங்கள் போய் ஒரு செல்ஃபாக ஒரு டாப்லர் ஸ்கேன் எடுத்து அப்புறம் ஒரு ஃபிசிஷியன் கிட்ட கொடுத்து அதை கம்பேர் பண்ணி என்ன நல்ல விளைவு இருக்குன்னு பார்க்க சொல்லுங்கள். நிச்சயமாக அந்த வெரிகோஸ் வெயினில் குறைஞ்சது ஒரு 50% நல்ல மாற்றம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே போல் வெரிகோஸ் அல்சர் இருக்கவங்க இந்த குமிழ் மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு தேநீரை உள்ளுக்கும், அதே போல் குமிழ் மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயத்தை கொண்டு அந்த காயங்களை கழுவுவதற்கும் உபயோகப்படுத்தி பாருங்கள். ஒரு 3 மாதத்திலேயே அந்த காயம் நல்ல வேகமாக குணமடைந்து ஆறுவதை நம்ம பார்க்க முடியும். அதே போல் குமிழ் மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்திலிருந்து, அந்த வேரிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சாம்பலை ஒரு டஸ்டிங் பவுடர் மாதிரி, எப்படி நம்ம வந்து காயம் ஆடுறதுக்கு பவுடர் க்ரீம் போடுறோமோ அதே மாதிரி ஒரு டஸ்டிங் பவுடராக கொஞ்சம் காட்டனில் போட்டு அந்த காயத்து மேலே லேசாக அப்ளை பண்ணி முடிச்சு பாருங்கள். அந்த காயத்தில் நல்ல மாற்றம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த குமிழ் மரத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா, இதயத்தில் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டம் மற்றும் அடைப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு, அதே போல் வெரிகோஸ் வெயின் சம்மந்தப்பட்ட கோளாறுகளுக்கு, வெரிகோஸ் அல்சர் சம்மந்தப்பட்ட கோளாறுகளுக்கு, வெரிகோசீல்னு ஒரு பிரச்சனை, ஆண்களுடைய விதைப்பையில் இருக்கக்கூடிய இரத்த குழாயில் அடைப்பு, அவங்களுக்கு கவுண்ட்ஸே இருக்காது, ஸ்பெர்ம்ஸே இருக்காது, ஆப்ரேஷன் பண்ண பிறகு தான் அவங்கள அதை சரி பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் ஆப்ரேஷனில் பண்ணால் கூட அதில் மாற்றமே இருக்காது. அவங்க கூட இந்த குமிழ் மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த கஷாயத்தை சாப்பிடும்போது நல்ல மாற்றம் ஏற்படுவதை பார்க்கலாம். இதய சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், இரத்த குழாய்கள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், இரத்த அடைப்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், இது எல்லாத்திற்கும் இந்த குமிழ் மரம் ஒரு மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள் ஒவ்வொரு நாளுமே ஒரு சமூக பிரச்சனையை நம் கண்முன் வைத்து அவற்றை நாம் எப்படி கையாள வேண்டும் என்பதை பற்றியும் நம்மிடையே பகிர்ந்து வருகிறார். அந்த வகையில் இன்றைக்கு எந்த சமூக பிரச்சனையை பற்றி நம்மிடையே பேச வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக மக்களுக்கு ஏற்படக்கூடிய ஐயங்கள், மக்களுக்கு ஏற்படக்கூடிய கேள்விகள், ஒரு குழப்பமான அரசியல் சூழலில் மக்களுடைய இதயங்களில் எழக்கூடிய அந்த பல்வேறு விதமான ஒரு கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது அரசுகளுடைய கடமை, அமைப்புகளுடைய ஒரு கடமை. ஆனால் அப்படிப்பட்ட கடமையை நாம் செய்கிறோமா அல்லது கேள்வி கேட்பவர்களை நாம் மிரட்டி ஒடுக்குகிறோமா என்பதுதான் இன்றைக்கு நம் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை. இப்போது தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசியல் குழப்பங்கள் அல்லது அது தொடர்பான சர்ச்சைகள், விவாதங்கள் என்பவை இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நெருப்பாக எரிந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழகத்தை ஆட்சி செய்பவர்கள் யார், உண்மையில் அதிகாரத்தில் இருப்பவர்கள் யார், அதிகாரத்திற்கு எதிராக நடக்கக்கூடிய போட்டிகள், அதில் இருக்கக்கூடிய சூதுகள், நாடகங்கள் என்று ஒவ்வொரு நாளும் ஒரு மர்மக்கதையை விட
மிகப்பெரிய அளவிற்கான மர்மக்கதைகள் இன்றைக்கு செய்தித்தாள்களில் தினம் தினம் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இந்த மர்மக்கதைகள் என்பது இப்போது தொடங்கவில்லை. தமிழக முதல்வராக இருந்த மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் உடல்நலமின்றி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட தினத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் இதுபோன்ற பதிலில்லாத கேள்விகளும் மர்மம் நிறைந்த பல புதிர்களும் தமிழக மக்களுடைய மனதை ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்றன. எது உண்மை எது பொய் என்று தெரியாத நிலையில் ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய செய்திகள் மக்களை ஒரு மிகப்பெரிய அளவிற்கு அதிர்ச்சியிலும் குழப்பத்திலும் ஆழ்த்துவதாக இருக்கின்றன. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு சமூக ஊடகங்களில் சமூக வலைத்தளங்களில் அதை பற்றி பரவலான பல கேள்விகள் எழுகின்றன. ஆனால் அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் யார் அளிப்பது என்பதுதான் முக்கியமான விஷயம். அரசு தான் அளிக்க வேண்டும். ஆனால் அரசு அப்படிப்பட்ட கேள்விகளை அளிப்பதற்கு பதிலாக அத்தகைய பதில்களை அளிப்பதற்கு பதிலாக அரசு என்ன செய்கிறது என்றால், நீங்கள் வதந்திகளை பரப்பினால் உங்கள் மீது நடவடிக்கை எடுப்போம் என்று ஒரு எச்சரிக்கையை தொடர்ந்து விடுக்கிறது. சிலரின் மீது நடவடிக்கைகளும் எடுக்கப்படுகிறது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக விரோத போக்கு. ஏனென்று கேட்டால், இப்பொழுது கூட சில தினங்களுக்கு முன்பு சென்னை மாநகர காவல்துறை என்ன ஒரு அறிவிப்பை வெளியிட்டது என்று சொன்னால், இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் சூழல் தொடர்பாக யாராவது சமூக வலைத்தளங்களில் வதந்திகளை பரப்பினால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை எச்சரிக்கிறது. ஆனால் இந்த வதந்திகள் என்று சொல்லப்படுவே என்ன? உண்மையிலேயே மக்களுக்கு எழக்கூடிய சந்தேகங்களும் யூகங்களும் வதந்திகள் என்று சொன்னால், ஒரு ஜனநாயகத்தில் அடிப்படையான கேள்விகளை யாருமே கேட்க முடியாது. ஏனென்றால் முன்னுக்கு பின் முரணான சம்பவங்கள் நடக்கின்றன, நம்ப முடியாத சம்பவங்கள் நடக்கின்றன. ஒரு முதலமைச்சராக இருந்த ஒருவரே நான் மிரட்டி ராஜினாமா கடிதம் வாங்கப்பட்டேன் என்கிறார். இப்படியெல்லாம் பல்வேறு விதமான விஷயங்கள் நடக்கிற போது உண்மையிலேயே மக்கள் கேள்வி கேட்கத்தான் செய்வார்கள், யூகங்களை முன்வைக்கத்தான் செய்வார்கள். ஏனென்றால் நம் கண் முன்னால் காட்டப்படுவது ஒன்று, ஆனால் நம் கண்ணுக்கு பின்னால் நடப்பது ஒன்று என்பது இன்றைக்கு மக்களுடைய மனதில் ஆழமாக பதிந்து விட்டது. வெளிப்படைத்தன்மையற்ற ஒரு அரசு, வெளிப்படைத்தன்மையற்ற ஒரு நிர்வாகம், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மக்களிடம் தொடர்ந்து எல்லா விஷயத்தையும் பற்றி ஆழமான ஐயங்கள் இருக்கின்றன, கேள்விகள் இருக்கின்றன. அந்த கேள்விகளுக்கான பதில் கிடைக்காத போது மேலும் மேலும் யூகங்கள் வளர்ந்து கொண்டே செல்கின்றன. ஆனால் மக்களுடைய வாயை அடைக்க வேண்டும் என்பதே எப்போதும் ஒரு அரசினுடைய நோக்கமாக இருந்தால் நாம் என்ன செய்ய முடியும்? அப்படி வாயை அடைப்பதன் மூலமாக அவர்கள் உண்மையை மூடி மறைத்து விடலாம் என்று நினைக்கிறார்களா? இந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய உடல்நலம் குறித்து பலரும் பல்வேறு கேள்விகளை எழுப்பிய போது அப்படித்தான் வதந்திகளை பரப்புகிறார்கள் என்று நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதே போல் அதற்கு பின்னும் கூட பல விஷயங்களில் மாணவர் போராட்டங்கள் தொடர்பான விஷயங்களாக இருக்கலாம், எல்லா விஷயத்திலும் இப்படி வதந்தியை பரப்புவோர் என்கிற ஒரு வகை மாதிரியை உருவாக்கி அதன் அடிப்படையில் ஜனநாயகத்தை ஒடுக்குகிற வேலையை தமிழக அரசு செய்து வருகிறது. சமீபத்திய ஒரு உதாரணம், அதாவது நீங்கள் இந்த சென்னை எண்ணூர் துறைமுகத்தில் 2 கப்பல்கள் மோதிக்கொண்ட போது அதிலிருந்த பெட்ரோலிய பொருட்களுக்கு கீழே கொட்டி ஒரு மிகப்பெரிய அளவிற்கு சுற்றுச்சூழலுக்கு ஒரு நாசத்தை ஏற்படுத்தின, கடல்வாழ் உயிரினங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவிற்கான ஒரு இழப்பை ஏற்படுத்தின. அப்படிப்பட்ட இழப்பு ஏற்பட்ட போது உண்மையில் அதை ஒட்டி மக்களுக்கு எழுந்த ஒரு மிகப்பெரிய சந்தேகம், கேள்வி என்னவென்று சொன்னால், உண்மையில் இந்த கடலிலிருந்து பிடிக்கப்படுகிற மீன்களை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா என்பதுதான். இது ஒரு மிகப்பெரிய அடிப்படையான கேள்வி. இது சமூக வலைத்தளங்களில் பரவலாக பரவ ஆரம்பிக்கிறது. அப்பொழுது மீன் விலை சரிகிறது, மக்கள் கடல் மீன்களை சாப்பிடுவதற்கு மறுக்கிறார்கள். உடனே அமைச்சர் என்ன சொல்கிறார்? இல்லை, அப்படி அந்த கடல்வாழ் உயிரினங்களுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் இல்லை, மீன்களை சாப்பிடலாம் என்கிறார். அதோடு மட்டுமல்ல, தொடர்ந்து எச்சரிக்கைகள் விடுக்கப்படுகின்றன. அப்படி மீன் உணவு தொடர்பாக வதந்திகளை பரப்பினால் அது கடுமையான தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படும் என்று. இதில் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், இதை ஒரு அறியாமை என்று சொல்வதா அல்லது அதிகாரத்தினுடைய ஆணவம் என்று சொல்வதா என்று நமக்கு தெரியவில்லை. என்றால் இப்பொழுது சென்னையில் நீங்கள் கொட்டியிருக்கக்கூடிய இந்த சென்னை துறைமுகத்தில் கொட்டியிருக்கக்கூடிய இந்த எண்ணெய் படலம் என்பது ஒரு மிகப்பெரிய அளவிற்கான ஒரு அபாயத்தை சுற்றுச்சூழலுக்கு ஏற்படுத்தக்கூடியது என்பதை தொடர்ந்து நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். மிக பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியவை, நீண்டகால விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியவை என்று. நீங்கள் கடலில் கொட்டிய எண்ணெயை எல்லாம் நாங்கள் பெருமளவு அகற்றிவிட்டோம் என்று அரசு சொல்லி கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே அதாவது அந்த எண்ணெய் அகற்றுகிற பணியில் ஈடுபட்டிருப்பவர்கள் சொல்வது அல்ல விஷயம். ஏனென்றால் அவர்களால் முடிந்த வரைக்கும் எண்ணெய் படலங்களை மேற்பரப்பிலிருந்ததை எடுத்திருக்கிறார்கள். ஆனால் அது தொடர்ந்து அலைகளின் மூலமாகவும் கடலுடைய போக்கின் காரணமாகவும் எந்த அளவிற்கு கடல்வாழ் உயிரினங்களை பாதித்திருக்கிறது, எந்த அளவிற்கு காற்று மாசை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதெல்லாம் நிபுணர்கள் ஆராய்ந்து முடிவு செய்யக்கூடிய ஒரு விஷயம்.
என்றால் கடலில் கலக்கக்கூடிய இது போன்ற பொருட்கள் ஏற்படுத்தக்கூடிய விஷப்பொருட்கள் ஏற்படுத்தக்கூடிய இந்த தன்மை என்பது அதை நீங்கள் அந்த மேற்பரப்பில் இருக்கக்கூடிய எண்ணெயை அகற்றுவதால் மட்டும் அது உடனடியாக அகன்று விடாது. மாறாக ஏற்கனவே அதனுடைய சேதம் விளைவிக்கப்பட்டு விட்டது. அப்படிப்பட்ட நிலையில் கடல்வாழ் உயிரினங்கள் ஆராயப்பட வேண்டும், அந்த தண்ணீர் ஆராயப்பட வேண்டும். நீண்டகால விளைவுகள் என்னவாக இருக்கும், அதன் மூலமாக பரவக்கூடிய நோய்கள் இருக்கிறதா, ஏனென்றால் அது காற்று மாசின் காரணமாக மூச்சு திணறல் போன்ற விஷயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல் தோல் வழியாக கூட அதனுடைய விஷத்தன்மை பரவுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நாம் உட்கொள்ளக்கூடிய தண்ணீரில் அல்லது கடல் உணவில் கூட அது கலந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றெல்லாம் சொல்கிறார்கள். அப்படி இருக்கிற போது இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் ஒரு ஆய்வு ரீதியான ஒரு விஞ்ஞான ரீதியான முடிவுகளை செய்யாமலேயே நீங்களெல்லாம் அந்த கடலில் பிடித்த உணவையெல்லாம் சாப்பிடுங்கள் என்று போகிற போக்கில் ஒரு அமைச்சர் சொன்னால், அல்லது இதை பற்றி கேள்வி எழுப்புகிறவர்கள் மீது நீ வதந்தியை பரப்புகிறாய் என்று மிரட்டினால் அதற்கு என்ன அர்த்தம் இருக்கிறது? உண்மையில் இவர்கள் அறிவியல் பூர்வமான அணுகுமுறையை பற்றி ஒரு சிறிய பார்வை ஏதேனும் இருந்திருந்தால் அவர்கள் இத்தகைய ஒரு அணுகுமுறையை மேற்கொள்வார்களா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கிற போது இந்த விஷயத்தில் முழுக்க இந்த வதந்திகளை பரப்புவோர் என்கிற இந்த அடைமொழி என்பது மக்களுடைய ஜனநாயக உரிமைகளை பறிக்கக்கூடியதாக இருக்கிறது. சமீபத்தில் தடுப்பூசி போட்டுக்கொள்வது தொடர்பாக அதுபோன்ற ஒரு செய்திகள் சமூக வலைத்தளங்கள் ஏற்படுத்திக் பரவின. அதாவது இந்த ரூபல்லா என்கிற அந்த தடுப்பூசியை போட்டுக்கொண்டால் பல கடுமையான விளைவுகள் ஏற்படும் என்று செய்திகள் பரவின. அதை உடனே அரசு கடுமையாக எதிர்கொண்டது. உண்மையில் சிலர் வதந்திகளை பரப்புகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அப்படி ஊசி போட்டுக்கொண்ட பல குழந்தைகள் மயக்கமடைந்தார்கள், அவர்களுக்கு வாந்தி எடுத்தார்கள் என்பது போன்ற செய்திகள் வந்தபோது உண்மையில் இந்த வதந்தி உண்மையாக இருக்குமோ என்கிற ஒரு அச்சம் மக்களுக்கு ஏற்படுகிறது. ஆகவே மக்கள் வதந்திகளாக சொல்லப்படுகிறவை எல்லாம் உண்மையாக மாறுகிற ஒரு காலகட்டத்தில் உண்மைகளை பேசுவதற்கு அரசு முன்வர வேண்டும், அரசு அமைப்புகள் முன்வர வேண்டும். அதை செய்வதற்கு பதிலாக வதந்திகளை பரப்பாதே என்று குண்டாந்தடியை தூக்குவதனால் எதுவுமே நடக்கப் போவதில்லை என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பகுதியில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு சிறப்பு விருந்தினரும் ஒவ்வொரு துறையிலிருந்து வந்து அந்த துறைகளை பற்றிய பல தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் பொறியியல் துறை வல்லுநர் திரு எஸ் செல்வகாந்தி. ஒரு பொறியியல் துறை வல்லுநரா பொறியியல் துறை இன்னைக்கு எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, பொறியியல் படித்த மாணவர்களுக்கு எந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு இருக்கு, வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லும் போது அவங்கள தயார்படுத்திக்கிற விதம் சார்ந்தும் பல விஷயங்களை நாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு பொறியியல் துறை வல்லுநராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். பொறியியல் துறை அப்படின்னு நம்ம சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா +2 முடித்த உடனே எல்லாரும் வந்து தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிற ஒரே ஒரு இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் தான் சொல்லலாம். மெடிக்கல் அப்படிங்கிறது ஆரம்ப காலகட்டத்திலே மெடிசின் படிக்கணுங்கிறதுக்காகவே வர ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அதை தாண்டி எத்தனையோ பிரிவுகள் இருந்தாலும் இந்த கடந்த 10-15 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு பொறியாளராக வரணும், பொறியியல் துறைக்குள்ளே வரணுன்ற மாணவர்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அப்போ அந்த அளவுக்கு அவங்களுக்கு இங்கே வேலை வாய்ப்புகள் இருக்கா? பொறியியல் துறை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பிரிவுகள் இருக்குது, எதற்கெல்லாம் அதிகப்படியான வேலை வாய்ப்புகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஐடி துறையை பற்றி மட்டும்தான் எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆரம்ப காலத்துலேருந்தே இந்த பேசிக் இன்ஜினியரிங் ஃபீல்டுன்னு சொல்கிற மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில் அப்படிங்கிறது வந்து ஒரு இடத்துல குறைஞ்சு போனாலும் இப்போ மறுபடியும் ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. அந்த பேசிக் டிகிரிஸ் அதை படிக்கணும் அப்படிங்கிற மாணவர்களோட எண்ணிக்கை இப்போ அதிகமாயிட்டு இருக்கிறத பார்க்குறோம். உண்மையிலேயே பொறியியல் படிக்கிற மாணவர்களுக்கு எவ்வளோ தூரம் இங்கே வாய்ப்புகள் இருக்குது, இந்தியாவில் மட்டும் இல்லை வெளிநாடுகள்லேயும் அவங்களுக்கான வாய்ப்புகள்னால் எவ்வளோ தூரம் இருக்குன்னு ஒரு வல்லுநர் அப்படிங்கிற முறையில் எங்கள் நேர்களோடு நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல ஒரு பொறியாளராக பொறியியல் துறை பற்றின உங்களோட பார்வைகளை சொல்லுங்கள். பார்வைன்னா நம்ம முதல்ல மாணவர்களுக்கு வந்து இன்ஜினியரிங்னா வந்து முதல்ல நான் கூட ஒரு இடத்துல கேட்டேன், இன்ஜினியரிங்னா உடனே பதில் சொல்ல முடியல. இன்ஜினியரிங்னா பார்த்தீங்கன்னா தி சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இது ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து நமக்கு இன்ஜினியரிங்கிறது. ரெண்டாவது, இந்த மாணவர்கள் வந்து +2 படிக்கின்ற போது அவங்களுக்குன்னு ஒரு எண்ணம் கிடையாது.
என்ன படிக்கணும் போகன்றது அவங்களுக்கு தெரியறதில்ல. அவனுடைய நண்பர்கள் ஏதாவது போனால் அப்பா அதிலே போய் சேர்ந்துக்கும். அப்பாவுக்கும் வந்து என்ன பண்ணுறாங்க, அன்னைக்கு இருக்கிற லெவலில் வந்து எது நிறையா பணம் கிடைக்குதோ அதை போய் படிடான்னு சொல்லிடுறாங்க. அங்கே தான் வந்து பேசிக்காக தப்புன்னு நடக்குது. +2 படிக்கிற மாணவன் என்ன பண்ணணும், ஒரு பேப்பரை எடுத்து வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பேப்பரில் எழுதணும். என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன வீக்காக இருப்போம், எதில் போனான்ட்டு அவங்களே அவங்கள வந்து உருவாக்கிட்டு அந்த இதை வந்து எடுத்து படித்தாதான் அவங்க வாழ்க்கையில் வந்து நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஆனால் பொதுவாக அது நடக்கிறதே கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி 10 வருஷத்துக்கு முன்னால் இன்ஜினியரிங்க்கு சீட்டே கிடைக்காது. அப்போல்லாம் ரொம்ப கஷ்டம். அப்போல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்தீங்கன்னா யாருக்குரிய நம்ம தமிழ்நாட்டிலே இப்போ 575 இன்ஜினியரிங் காலேஜ் அடித்து 2 லட்சம் 3 லட்சம் கேட்டதெல்லாம் குறைஞ்சி போய் இப்போ வந்து ஃப்ரீயாவா உனக்கு ஸ்டைப்பன் கொடுக்குறேன், அந்த அளவுக்கு இன்ஜினியரிங் குறைஞ்சி போயிடுச்சு. ஆக படிக்கின்றவர்கள்லாம் நிறைய இப்போ இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஒரு ஆர்வம் வந்து போச்சு. ஆனால் அந்த ஆர்வம் வந்த பிறகு நம்ம மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, படிச்சுட்டு அந்த சர்டிஃபிகேட் முடிஞ்சு போச்சா ஓகே அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே தான் அவங்க செய்கிற பெரிய தப்பு. அந்த இன்ஜினியரிங் படிச்சுட்டு அதுக்கு மேலே என்ன இருக்கோ ஒரு ப்ளஸ் வந்து படிக்கணும். இப்போ நீங்கள் கனடா நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஜினியரிங் படித்த உடனே சர்டிஃபிகேட் கொடுத்துட மாட்டான். அவன் என்ன பண்ணுறான், சர்டிஃபிகேட் இன்ஜினியரிங்ட்டு எவன் ஒரு இன்ஜினியர் வந்து ஒரு கம்பெனியில் போய் ஒரு ப்ராஜெக்டை செய்ய முடியும்னு 6 மாதம் ட்ரைனிங்லாம் எடுத்து இவன் லாய்க்காக உரியவனான்னு பார்த்த பிறகு தான் அவங்க சர்டிஃபிகேட்டை கொடுக்குறாங்க. இங்கே பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம மாணவர்கள் வந்து பேப்பரை பார்க்குறாங்க. பேப்பரை பார்த்த உடனே வேலை கிடைக்கலன்னு முக்கால்வாசி கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி படிப்பு வந்து ஒரு அளவுக்கு மேலே அவங்க போகிறதே கிடையாது. என்ன காரணம்னா அவங்களுக்கு நிச்சயமாக தெரியுது வேலை கிடைக்க போகிறதில்ல. அப்பா சொன்னார் அம்மா சொன்னாங்கட்டு காலேஜில் போயிட்டு நல்லா அழகாக வேட்டி கட்டிக்கிட்டு ஜம்முன்னு வந்து அதோடு முடிச்சுட்டு மறுபடியும் வந்து என்ன ஒர்க்கோ அவங்க அப்பா கொடுக்குற வயல் வேலை அந்த வேலைக்கு போயிடுறாங்க. இப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 லட்சம் +2ல் வரான்னு கேட்டிங்கன்னா 1 லட்சம் 2 லட்சம் 1 லட்சம் மக்கள் வந்து வரதே கிடையாது. அந்த +2 விட்டு வெளியே வரதே கிடையாது, நின்று போயிடுறாங்க. ஆக இன்ஜினியரிங் படிச்சுட்டா அவன் எதுக்கு கிடைக்கிறான், ஆனால் இன்ஜினியரிங் அவனுடைய எண்ணத்தை உருவாக்குறது கிடையாது. இன்ஜினியரிங் படிச்சுட்டா நமக்கு வேலை கிடைக்கும். இது எல்லாம் நான் என்ன மாதிரி தந்தை அப்பாவும் கூட இதே தான் இந்த ஃபால்ட்டை நான் பண்ணியிருக்கோம். நான் ஒரு சிவில் இன்ஜினியர் இருந்தால் கூட என் பையன் படித்து முடிக்கும்போது +2 முடித்த உடனே அன்றைக்கி எதில் நிறையா இது வருது, சரி ஈஸி கம்ப்யூட்டர் படிச்சுக்கோ அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இருக்கிற இந்த எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் சிவிலை தவிர இன்னும் நிறைய பிரிவுகள் இருக்குது. டெலிகம்யூனிகேஷன் இருக்குது. இன்னும் கேட்டிங்கன்னா இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா டைரிக்காக ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆக இந்த மாணவர்கள் வந்து என்ன புதுசாக வருதுன்னு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து சிவில் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் உடனே இவங்க பேப்பரில் போடுறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரானிக்ஸ் தான் ஃபஸ்ட்டு இருக்குது, உடனே மாணவர்கள்லாம் எலக்ட்ரானிக்ஸ் தான் ஃபஸ்ட்டாக இருக்கா, உடனே போய் அதில் போய் அப்ளை பண்ணிவிடு. சிவிலுக்கு வந்து லாஸ்ட்டாக அதுக்கு கிட்ட போகிறதில்ல அப்படின்னு இந்த மைண்டு வைக்கிறது நமக்கு சம்பாதிக்கிறத வச்சு தான் இவங்க மைண்டு பண்ணுறாங்களே தவிர அவங்களுக்கு பிடிச்சது வந்து யாருமே வந்து எடுத்துக்கிறது கிடையாது. அதுதான் வந்து மெயினாக வந்து மாணவர்கள் வந்து முதல் எதை எடுக்கணுன்றதில்ல, சரியான ஒரு முடிவை எடுத்தால் அவங்களுக்கு வாழ்க்கை நல்லபடியாக அமையும். கண்டிப்பாக சார். இப்போ நீங்கள் அடிப்படையில் ஒரு சிவில் இன்ஜினியர் அப்படிங்கிற முறையில் இன்றைக்கி இந்த துறை எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க? ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் கல்லூரி முடித்து ஒரு இன்ஜினியராக வெளியில் வரும்போது அவங்களுக்குன்னு ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும். அந்த துறையில் ஒரு பெரிய ஆளாக வரணுன்றதெல்லாம் இருக்கும். ஒவ்வொரு இன்ஜினியருக்கும் அவங்களோட கனவை நினைவாக்குற அளவுக்கு வாய்ப்புகள் இங்கே இருக்கா? வாய்ப்புகள் வந்து அதான் முதலையும் சொன்ன மாதிரி அப்பப்போ வரும், அப்டேட் ஆகும், போயிடும். அதாவது என்ன நினைக்கிறாங்க, சப்போஸ் வந்து நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், என்கிட்ட வந்து சிவில் படிச்சுட்டு வந்த உடனே நான் வேலை உடனே கொடுத்துட மாட்டேன். இப்போ என்ன லேட்டஸ்ட்டு ஸ்மார்ட் சிட்டி, உனக்கு ஸ்மார்ட் சிட்டி தெரியுமா? அந்த ஸ்டூடெண்ட் வந்து படித்த உடனே ஸ்மார்ட் சிட்டினா என்ன, அதுக்கு எங்கேருந்து வரப்போகுது, இந்தியாவில் 109 இடத்துல போட போகிறாங்க, 150 இடத்துல போடு, என்ன ஸ்ட்ரக்சரு, ஸ்மார்ட் சிட்டினா என்ன அவன் தெரிஞ்சுக்கிறதே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து ஸ்மார்ட் சிட்டி பற்றி தெரிஞ்சிருந்தாலும் நான் வேலை கொடுப்பேன். ஆக வந்து நான் முதலே சொன்ன மாதிரி அந்த மாணவர்கள் அங்கே இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறது அது பேசிக் காலேஜ், இது சொல்லி பேசிக், அதை வச்சு ஒன்றுமே நம்ம பண்ண முடியாது. அதனால தான் நாங்களே என்ன பண்ணுவோம், எடுக்கும்போதே எக்ஸ்பீரியன்ஸ், நாங்கள் மட்டும் இல்லை பெரிய பெரிய எல்என்டி கம்பெனிலும் 5 வருஷம் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா அப்படி தான் நம்ம முதல்ல நம்ம கேட்குறோம். ஆக நான் முதலே சொன்ன மாதிரி இந்த மாணவர்கள் வரும்போது இப்போ நீங்கள் கேட்டீங்க சிவில் இன்ஜினியருக்கு இருக்கான்னு நிறைய இருக்குது.
அதுக்கு முன்னாலே உங்களுக்கு ஞாபகம் இருக்குது எனக்கு, குமுதம் பேப்பரில் பார்த்தீங்கன்னா புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்டூன் போட்டிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மாணவர்களை வர வச்சு பிரின்ஸ்பால்லாம் பன்னீர் திரிப்பாங்க. அது அந்த மாதிரி ஒரு காலம் இருந்தது. ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லை. இப்போ வந்து மாறி போச்சு. இப்போ எல்லோரும் வந்து என்ன பண்ணாங்க, எலக்ட்ரானிக்ஸ் போகணும், அதை போகணும். இப்போ அதெல்லாம் குறைஞ்சி போச்சு. இன்னும் கேட்டிங்கன்னா மாணவர்களுக்கு வந்து இன்ஜினியரிங் விட்டுட்டு ஆர்ட்ஸுக்கு நிறைய போகிறாங்க. இப்போ ஆர்ட்ஸுக்கு எக்கச்சக்கமாக போகிறாங்க. இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி வேலை இருக்குது. ஆனால் எங்களை மாதிரி ஸ்தாபனர்கள் சிவில் இன்ஜினியர்களுக்கு நிறைய பணம் கொடுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா, நம்ம மேலை நாட்டுகள் எங்கே போனாலும் ஒரு இடத்துக்கு போனால் அந்த நாட்டுக்கு முக்கியத்துவம் என்னன்னு கேட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ டெல்லிக்கு போனால் பாபாயை பார்க்கலாம், அந்த பெரிய இதை பார்க்கலாம். நம்ம ஆஸ்திரேலியாவில் பார்த்தா, துபாயில் பார்த்தீங்கன்னா பெரிய டவர், எங்கே அந்த டவரை ஏறி பார்த்தா துபாய் பார்த்தாச்சு. அதே மாதிரி லண்டனில் போனால் பிக் பன்னுடைய அந்த பெரிய ஒரு கிளாக்கை பார்த்தா அவங்களுக்கு இந்த 500 அடியில் பார்த்தா ஓகே, அதை ஏறி பார்த்துட்டேன். சிக்காகோவில் போனீங்கன்னா இது மாதிரி எந்த நாட்டுகளிலே போனாலும் அந்த நாட்டில் முக்கியத்துவம் கொடுக்குறதே சிவில் இன்ஜினியரிங் தான். மற்றதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் சிவில் இன்ஜினியரிங்க்கு மேலே லைட்ஸ் போடுறாங்க வராங்க. பட் பேசிக்காக சிவில் இன்ஜினியரிங் தான். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் முன்னெல்லாம் சிவில் இன்ஜினியருக்கு போகவே மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியருக்கு நிறைய பேர் படிக்க ஆசைப்படுறாங்க. ஆசைப்பட்டேன்னு கேட்டிங்கன்னா, மற்ற இன்ஜினியரிங்கை விட மற்ற இன்ஜினியரிங் வந்து மற்ற இடத்துல தான் போய் டிசிஎஸ் இங்கே போய் ஒர்க் பண்ணணும். சிவில் இன்ஜினியரை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் எங்கேயாவது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டா அவனே ஒரு தொழிலை உருவாக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த சிவில் இன்ஜினியர் தான் இருக்குது. வேறு எதுலேயுமே கிடையாது. மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா போய் ஒர்க் பண்ணணும். ஆனால் என்ன ஒரே ஒரு பெரிய வருத்தம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய இந்திய மாணவர்கிட்ட எங்கேயாவது போனோமா 30,000 ரூபா பணம் கிடச்சி போச்சா அதோட ஏப்பியாக விட்டுடுறோம். அதுதான் வந்து இவர்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய, அவங்ககிட்ட இருக்கிற திறமையை வந்து இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்றதில் இது இல்லை. ஒரே ஒரு சின்ன என்னுடைய நிகழ்ச்சியை, என்னோடய வீட்டில் இருந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறேன். என் பையன் டிசிஎஸில் ஒர்க் பண்ணியிருந்தான். 1.5 வருஷம் லண்டனில் இருந்தான். லண்டன் நான் போயிருந்தேன். போன உடனே என்கிட்ட சொன்னான், அப்பா நான் வந்து இந்தியாவுக்கு வந்துடுறேன். என்னடா டிசிஎஸ் அவர் சம்பாதித்தில் எவ்வளோ ஜம்முன்னு இருக்குது, என்னென்ன மாளிகை பிரமாதமாக இருக்குதுன்னு கேட்டேன். இல்லை டாடி, இந்தியா தான் வந்து இப்போ ஃபாஸ்ட்டு ப்ராக்ரெசிவ், நல்லா தெரியும். இங்கே வாங்குகிற சம்பளத்தை என்னால் இந்தியாவில் வாங்க முடியும்னு சொல்லிட்டு எனக்கு பிடிக்கவே இல்லை. இருந்தாலும் அரை மணிதோட சரி வா அப்படின்னு சொன்னேன். ஆனால் இன்றைக்கி வந்து 4 வருஷம் கழிச்ச பிறகு நிறைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அவனால் பண்ண முடியுது. எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. நம்ம வீட்டிலேயே நம்ம எவ்வளோ முட்டாள்தனமான ஒரு இதை நம்ம சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறோம். இதைத்தான் நம்ம பேசிக்காக நம்ம மாணவர்கள்கிட்ட இருக்கிற ஒரு இன்ஜினியர்கள் இருக்கிற திறமை நிறைய இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஆர்கிடெக்டெல்லாம் எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி நம்ம தான் வந்து வெளிநாட்டுக்களை போய் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம தான் பண்ணுறோம். இன்னும் கேட்டிங்கன்னா இந்திய நாட்டுக்கு, நம்முடைய இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு அந்நிய செலவாணியை அதிகமாக ஈட்டு கொடுப்பது நம்முடைய கட்டிடக்கலை தான். அங்கே போய் தான் நம்ம அவர்களால் தான் நிறைய நமக்கு இது வந்துட்டு இருக்குது. அதனால் இந்த சிவில் இன்ஜினியர் எடுக்கிறத மற்றவர்களுடன் கைகட்டி வேலை செய்து சம்பளம் வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் வைத்து கொள்ளாமல் அங்கே போய் கற்றுக்கிட்டு நாம்பளும் ஒரு கட்டிடக் கலைஞனாக பெரிய முதலாளியாக வர முடியும் என்ற எண்ணம் இந்த சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கு வரணும். அதான் இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக சார். இப்போது வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய இருக்குதுன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லும் போதே சொன்னீங்க. இந்த ஒரு துறை சார்ந்த படிப்பும் படித்து முடிச்சுட்டு வெளியில் வரும்போதும் நிறைய பேர் சொல்கிறது அவங்க படித்ததுக்கு தகுந்த வேலை கிடைக்கல. ஏதோ ஒரு இன்னும் நிறைய பேங்கிங் செக்டர்ஸில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிச்சுட்டு பேங்க்கில் வேலை பார்க்குற ஸ்டேட்டஸையும் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த தொழில் சார்ந்த படிப்பிலேயே அவங்க வந்து பணிக்கு போனாங்கன்னா அதனால் அவங்களுக்கு கிடைக்கிற நன்மைகள் என்ன? அதை மறந்து விடணும். அதை தான் நான் சொல்கிறேன். நம்ம படித்த படிப்புக்கு அதிலே தான் வேலை வேண்டுன்றது இன்றைய சூழ்நிலையில் இன்றைய நாட்டில் நடக்காது. நீங்கள் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷனாக அவங்க அப்பா அம்மா கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகள் என்ன பண்ணுன்னா அவங்க ஏதாவது பார்ட் டைமில் போய் எங்கேயா வேலை செஞ்சு போய் தான் அந்த இதை எடுக்கிறான். அவன் பேசிக் போதுன்றான். அது போதும். அதில் வந்து ஒரு பிஹெச்டி எடுக்கணும்னு நினச்சா அவன் ஒரு வாதியாராக தான் போக முடியும். வேறு ஒன்றும் வேலை கிடைக்காது. ஆக பேசிக் இந்த குவாலிஃபிகேஷனை வச்சுக்கிட்டு நம்ம சொன்ன மாதிரி அவர்கள் வந்து நேராக வந்து இறங்கி ஒர்க்கும் நம்ம நினைக்கிறோம். பேங்க்கில் போனால் கொடுக்க மாட்டான் லோன், இல்லவே இல்லை. பேங்க்கில் போய் நம்ம மாணவர்கள் கன்வின்ஸ் பண்ணால் கண்டிப்பாக லோன் கிடைக்கும். அரசாங்கத்தில் நம்ம இதில் எடுத்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் நிறைய திட்டங்கள் இருக்குது. ஒரு திட்டம் ஒன்றும் இல்லை, பெண்களுக்காகவே ஹாஸ்டல்ஸ் வந்து விமன்ஸ் ஹாஸ்டலில் கட்டுறதுக்கு ஒரு தனியாக ஒரு இது ஒன்று இருக்குது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்குது. 90% கொடுக்குறான்.
யாரை வேணால் எடுத்து செய்யன்றான். அதை வச்சு இப்போ திருநெல்வேலியில் என்னுடைய ஃப்ரெண்டு வந்து அவர் வந்து சாதாரண ஒரு டிப்ளமா இன்ஜினியரிங் தான். அவர் அதை எடுத்து அதை தொடர்ந்து போய் வந்து இன்றைக்கி ஏறக்குறைய 5 கோடி ரூபாயை அரசாங்கத்தில் எடுத்து போட்டு இன்றைக்கி கட்டி முடிச்சிட்டார். இன்னும் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் படித்தவங்க நம்ம இந்த மசாலா இருக்குதுல, என்ன ஃபேமஸ் மசாலா ஒன்று சொல்லுவாங்களே, அந்த முதலாளி பார்த்தீங்கன்னா பி மெக்கானிக்கல். படித்த படிப்புக்கு வேலை வேணும்னு நினைக்கிறத இந்த சமுதாயம் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் மறந்துடணும். அதுதான் முக்கியம். இல்லைன்னா அவங்களுக்கு கிடைத்த வேலை வேணும்னு நினச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேலை கிடைக்காது. நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய இப்போ ஐஏஎஸ் எடுத்துங்க. ஐஏஎஸில் போய் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸில் யார் வந்து அதிகமாக வருகிறான்னு பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி இன்ஜினியர்ஸ் தான் இருப்பாங்க, கொஞ்சம் பேர் டாக்டர் இருப்பாங்க. இன்ஜினியர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இன்றைக்கி இருக்கவங்களை பூரா நேராக போய் ஐஏஎஸை பார்க்குறாங்க, ஐஏஎஸை பிடிக்கிறாங்க. பட் ஐஏஎஸ் எடுத்த பிறகும் அதில் பெரிய சம்பாதனை வரும், பெரிய இது மணியை மூட் பண்ண முடியாது. ஆனால் ஐஏஎஸை பார்த்தா ஒரு கௌரவம் தான் இன்றைக்கி பாருங்கள். அதனால் இன்ஜினியர்ஸ் வந்து எந்த ஒரு முயற்சியும் பண்ணலாம். அது சிவிலாக இருக்கட்டும், எலக்ட்ராக இருக்கட்டும், மெக்கானிக்கலாக இருக்கட்டும். இன்னும் கேட்டிங்கன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது. ஏரோநாட்டிக்கல் படித்தீங்கன்னா கேட்டிங்கன்னா நிறைய இருக்குது. இன்னும் கேட்டிங்கன்னா நம்ம மக்களுக்கு நம்முடைய இமயமலையில் இருக்கிற ஒரு இன்ஜினியரிங் தெரிகிறதே கிடையாது. என்னன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய இமயமலையிலே சர்வீசஸ் இருக்குது. சர்வீசஸில் நிறைய மிலிட்ரி சர்வீஸில் நிறைய இன்ஜினியரிங் இருக்குது. மெக்கானிக்கல் இருக்குது, சிவில் இருக்குது, எலக்ட்ரிக்கல் எல்லாமே இருக்குது. அதை வந்து நம்ம மக்கள் போகிறதில்ல. ஏன்னா நம்ம அப்பா அம்மா அந்த பக்கம் அனுப்புகிறதே கிடையாது. ஆனால் அங்கே போயிட்டால் அந்த மாதிரி ஒரு சிறந்த வாழ்க்கை மனிதனுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அங்கே நிறையா ஒர்க் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதெல்லாம் நமக்கு தெரியறதில்லை. நீங்கள் முதலே சொன்ன மாதிரி நமக்கு தெரிஞ்சது சிவில், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் முடிஞ்சு போச்சு. அல்லது போச்சுன்னா கம்ப்யூட்டர் ஒன்றுமே கிடையாது. நம்ம மாணவர்கள் கம்ப்யூட்டர்ன்றாங்க. நான் போய் அன்றைக்கி மெக்கானிக்கல் இட போய் நான் பேசிக்கிட்டு இருந்தேன், என்னுடைய பேரனுக்கு ஒரு சீட்டு கொடுன்னு, எனக்கு வந்து கம்ப்யூட்டராக வேணும்னா. அந்த மெக்கானிக்கல் என்று சொன்னார் என்கிட்ட, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க சார், கம்ப்யூட்டர் வந்து யார் வேணால் எங்கே வேணால் ஒரு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணிடலாம். ஆனால் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கிறத ஒரு கல்லூரி மட்டும்தான் உனக்கு இஷ்யூ பண்ண முடியும். உண்மை அது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் சாதாரண பிஏ படித்தவங்கெல்லாம் ஒரு கம்ப்யூட்டர் படிச்சுக்கிட்டு எல்லாம் ஃபாரின் கண்ட்ரியில் செட்டில் ஆகிட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க இன்ஜினியரிங்கே படிச்சிருக்க மாட்டாங்க. அதை பார்த்து உடனே நம்ம எல்லோரும் போய் கம்ப்யூட்டர்னு போன உடனே அங்கே வந்து நமக்கு வந்து சான்ஸு குறைஞ்சிடுது. இதுதான் நம்ம இதில் வந்து. அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி படித்த படிப்பிற்கு வேலை வேணும்னு நினச்சா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்காது இந்த நாட்டில். நம்ம முடிவு பண்ணி இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள், சவால்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு எதிர்நோக்கி பள்ளியிலேயே வந்து நம்ம என்ன மாதிரியான ஒரு கைடன்ஸோட கல்வி முறையை பயில வேண்டிய அவசியத்தில் இருக்கும்? அதுதான் நம்முடைய மறைந்த இவர் அப்துல் கலாம் அவர்கள், டாக்டர் அப்துல் கலாம் கரெக்டாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் அப்துல் கலாம், நீங்கள் பள்ளியிலே படித்து முடிக்கும்போது அந்த ஆசிரியன் இந்த பள்ளி மாணவன் ஒரு மாணவன் எதில் திறமை அதிகமாக இருக்கிறான்னு அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுன்றார். அவருக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடு. அந்த டீச்சர் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்தா இதில் தான் இவன் வந்து ஆர்வம், இவன் ஒரு பெரிய ஒரு டிராயிங் மாஸ்டராக இருக்கலாம், நல்லா இது பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய இப்போது அன்றைக்கி ஒரு இதில் நான் போயிருக்கும்போது கேட்டாங்க, அந்த பொண்ணு சொல்லிச்சு ஐ வாண்ட் டு கோ டு ஜேர்னலிசம். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஜேர்னலிசம் போகுதுன்னு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதாவது அவர்கள் அந்த பொண்ணை கேட்கும்போது அது சொல்லுது, சார் எனக்கு வந்து பணம் முக்கியம் இல்லை சார், நான் ஜேர்னலிஸ்டாக போய் நிறைய இந்த மாதிரி டிவிலாம் நான் போகணும், அந்த ஆர்வம் எனக்கு இருக்குதுன்னு சொல்லும்போது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. சரி, அதுதான் அவர்களுக்கு என்ன மகிழ்ச்சியோ அதுதான். நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்கூலில் வந்து 2 விதமான ஸ்கூலுங்க இருக்குது. உங்களுக்கு தெரியும், ப்ரைவேட் ஸ்கூலு, கவர்மெண்ட் ஸ்கூலுன்னு இருக்குது. ஆக நமக்கு எண்ணம் என்ன இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒழுங்காக சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, ப்ரைவேட் ஸ்கூலில் தான் சொல்லிக் கொடுப்பான்னு ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் ஒன்று பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பெரிய பெரிய தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு தான் மேலே வந்திருப்பாங்க, நல்லா தெரியும். அது வந்து அந்த மனசு மாறணும். இப்போ வந்து நீங்கள் சொல்கிற அந்த பேசிக் என்ன சொல்லிக் கொடுக்கணுன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பிள்ளைங்க என்ன இருக்குது, என்ன சான்ஸ் கொடுத்தா நல்லா படிக்கும், அதை நம்ம பயின்று கொடுக்கணுமே தவிர, நீங்கள் சொன்னது இது வந்து அரசியல் அமைப்பில் நம்முடைய பாட அமைப்பிலே இன்னும் மாறவே இல்லை. இன்றைக்கி இருக்கிறத பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி, நான் முதலே சொன்ன மாதிரி, நம்ம இன்னும் 97% வேலை கிடைக்கல, 7% தான் வேலை கிடைக்குது. அந்த 7%லையும் 3% இன்ஜினியரிங் மக்களுக்கு தான் அதை எடுத்து வேலை செய்கிற ஒரு கெப்பாசிட்டி இருக்குது.
ஆனால் அந்த 3% எல்லாருமே போயிடுச்சு. மீதி 7% வந்து வேலை கிடைக்குது. மீதி 93% வேலை இல்லாத நிலைமை தான் இருக்குது. அதுக்கு காரணம் மாணவர்கள் அவர்கள் படித்து காலையில் இருந்து 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் படித்து முடிக்கிறார்களே, அது பத்தாது. அந்த 9-5 பள்ளிகளை படித்து முடித்து விட்டாலும் அதற்கு மேலவும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் எந்த மாணவன் படிக்கின்றானோ அவன்தான் வந்து அத்தனையும் இது பண்ணிக்க முடியும். +2ல் என்ன பண்ணணும், +1லேயே மெட்ரிகுலேஷன்லேயே பண்ணிக்கணும். இந்தந்த கம்பெனி டிசிஎஸ்லாம் அவங்க எப்படி இப்படி ஐக்யூலாம் வைப்பாங்க, அவங்க என்ன கேட்குறாங்க, என்ன பண்ணுறாங்க, அவ்வளோதான். அதே தான் இப்போ நீங்கள் ஃப்ரான்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கல்வி திட்டமே வந்து எல்லாமே இருக்காது. அவன் என்ன பண்ணுறான், சின்ன வயசுலேயே 6th 6th ஸ்டாண்டர்ட் லெவல்லே என்ன பண்ணுறான், இவனுக்கு மெக்கானிக்கல்லாம் அந்த மெக்கானிக்கலை மட்டும் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அவனுக்கு அங்கே போய் சயின்ஸு பாலிட்டிக்ஸ் எதுவுமே சொல்லிக் கொடுக்குறதில்ல, அதை மட்டுமே சொல்லி கொடுத்துறான். அவன் அதில் வந்து கரெக்டாக போயிடுறான், அவனுடைய எண்ணங்களே சரியாக போயிடுது. அந்த மாதிரி அது வந்து நம்முடைய இந்தியாவிலே இன்னும் நேரம் ஆகும். இப்போ வந்து இருக்கிற பாடத்திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய வேர்ல்டில் இருக்கிறத நம்மளால் ஒன்றும் மீட் பண்ணவே முடியாது. நம்முடைய ஸ்டாண்டை பார்த்தோம்னா நம்ம எங்கேயோ நம்ம 22% தான் நம்ம இருக்கிறோம். நமக்கு மேலே இருக்கிற 78% நம்மளை விட அதிகமாக படிப்பவர்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. அது வந்து நம்ம இருக்கிற நமக்கு அது காரணமே நம்முடைய பொலிட்டிக்கல் லீடர்ஸ் தான். அவங்க அதை பற்றி கவலையே படுறதே கிடையாது. ஏதோ அந்தந்த மாதம் அந்தந்த வருஷம் புக் அடித்தோமா போனோமா தீர்ந்து போச்சு. இன்றைக்கி கூட நேற்று கூட சொல்கிறாரு, இனிமேல் தான் வந்து நம்ம வந்து நல்ல எஜுகேஷனை கொடுக்க வேணும்ன்ட்டு இத்தனை வருஷம் கழித்து இப்போ தான் வந்து இப்போ யூனியன் மினிஸ்டர் சொல்கிறார் இனிமேல் தான் சரி பண்ணணும். ஏன்னா அந்த மாதிரி அவங்க பாடத்திட்டங்களை மாற்றினா தான். இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து புக்கை கொடுத்துருவான் அவங்ககிட்ட, நீ புக்கை பார்த்துக்கிட்டு தான் நீங்கள் வந்து இது எழுதலாம். அதை பற்றி அவன் கவலையே படுதில்லை. அவனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய திறமையை எப்படி வேணால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு ஒரு எண்ணம் தான் அங்கே வந்துருக்கு. அதனால் வந்து பள்ளியிலே இருந்து மாணவர்கள் வருகின்ற போது சின்ன வயசுலேயே பார்ப்பாங்க. நீங்கள் எல்கேஜி இதெல்லாம் நம்ம போனோம்னா அவங்களுடைய ஒரு சின்ன ஒரு ஷிஃப்ட் கொடுப்பாங்க, 32 இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், குட்டு, வெரி குட். இந்த பையன் எப்படி இருக்கிறான், பொண்ணு எப்படி இருக்கிறான். இன்னொரு விதத்தில் பார்க்கும்போது நாங்கள் பிறந்த அந்த காலத்திலாம் பார்க்குறது இப்போ பார்க்குறோம், குழந்தைகளுடைய ஐக்கியூலாம் இப்போ அதிகமாக இருக்கிறது. நீங்களே உங்கள் வீட்டில் இருக்கலாம் பார்த்துருக்கலாம். குழந்தைகள் ஐக்கியூலாம் இப்போ பிறக்கிற ஜென்ரேஷனு அவ்வளோ ஐக்கியூ வருது. நல்ல குழந்தைகள் நல்ல திறமை இருக்குது போகுது. நம்மளாம் அந்த 40 மார்க் எடுத்துகிட்டு 50 மார்க் எடுத்துகிட்டு நாங்களாம் அன்றைக்கி ஜாலியாக பண்ணுவோம். இப்போ பாருங்கள் 98 99 அன்றைக்கி ஒரு காலேஜ் கேட்குறா, எனக்கு 198 மார்க் கிடச்சிருக்குது, எனக்கு வந்து மெடிக்கல் சீட்டு கவர்மெண்ட்டில் கிடைக்குமா. அன்றைக்கி பார்க்கும்போது கண்டிப்பாக கவர்மெண்ட்டில் கிடைக்காது. அது வந்து அவ்வளோ பெரிய காம்படிஷன் இப்போ வந்து போச்சு. இப்போ போய் நம்ம வந்து முன்ன மாதிரிலாம் ஒரு ரெக்கமெண்டேஷனோ அதுவோ பண்ண முடியாது. நம்ம படித்தே ஆகணும், நம்ம படித்து செய்து நம்ம இதுன்னு செஞ்சே ஆகணும். அதனால தான் சொல்கிறேன், முதலே சொன்ன மாதிரி பிள்ளைகள் வந்து காலையில் இருந்து 5 வரைக்கும் படித்தால் போதாது. அதுக்கு மேலேயும் 2 மணி நேரம் 3 நேரம் சிரத்தை எடுத்து படிக்கணும். அவர்கள் அதை படித்தா கண்டிப்பாக அவர்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். கண்டிப்பாக சார். இப்போ இந்த சக்ஸஸ்ன்னு பார்க்கும்போது ஒன்று வேலையிலேருந்து வெளியில் வரவங்களை பார்க்குறோம், இப்போ மாணவர்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். இதையெல்லாம் தாண்டியும் இன்றைக்கும் வந்து வேலையில்லா திண்டாட்டம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். அப்போ ஏதோ இதுக்கு அப்பாற்பட்டு ஒரு தேவை இருக்குது, அதை பூர்த்தி செய்யன்ற ஒரு கேள்வியும் வருது. ஸோ இப்போ என்ன மாதிரியான ஒரு திறமைகள்லாம் இல்லாதனால இப்படிப்பட்ட ஒரு போக்கு இங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம்? ஏன் வேலையில்லா திண்டாட்டம் இன்னும் அதிகமாக இருக்குது? வேலையில்லா திண்டாட்டம் அமெரிக்காவில் இருக்குது, ரஷ்யாவில் இருக்குது, எல்லா இடத்துலையும் வேலையில்லா திண்டாட்டம் இருக்குது. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் நம்முடைய ஜனத்தொகை. ஆக 2வது சரியான அரசாங்கம் அமையாத காரணம். இத்தனை ஆண்டுகள் நம்ம சுதந்திரம் பெற்றாலும் இன்னும் கூட வந்து சரியான வந்து ஒரு பாடத்திட்டங்கள் இல்லை. இவர்கள் வந்து சரியான ஒரு இதை கொண்டு வரல. இவங்க இப்போ தான் வந்து ஒன்றும் கேட்டிங்கன்னா, நான் முதலே சொன்ன மாதிரி மகாத்மா காந்தி சொன்ன மாதிரி கிராமங்களில் வந்து மக்கள் மாணவர்கள்லாம் படிக்கணும் என்ற எண்ணமே அவங்களுக்கு கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா வேலை இல்லை. ஆனால் இந்த வேலையின்மைக்கு காரணம் நம்ம ஒரு ப்ரைவேட் செக்டரில் அரசாங்கம் தான் இதை ஊக்குவிக்கணும். அரசாங்கம் ஊக்குவித்தால்தான் இது வந்து சரியாக முடியும். தனிப்பட்ட மனிதனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அரசாங்கம் கொண்டு வர பல திட்டங்கள் கண்டிப்பாக வந்து அது வந்து செயலற்று போய்வின்றன. அதனால தான் இத்தனை ஆண்டுகள் கழித்து எத்தனை பிரைம் மினிஸ்டர் வந்து ஒருத்தரையும் வரும்போது எவ்வளோ பண்ணாலும் ஆனால் வர்றதில்லை. இப்போ பாருங்கள், இந்த வருஷம் பாருங்கள்,
ஏறக்குறைய 10,000 கோடி போன வருடம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த வருஷம் 16,000 கோடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த 16,000 கோடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லபடியாக ஊழல் இல்லாமல் நல்லபடியாக அந்த இடத்தை போய் சேர்ந்து விட்டால் ஒரு வளர்ச்சி வரும். அது இங்கே வர்றதே கிடையாது. அதனால தான் இப்போ பார்க்கும்போது இந்த அரசாங்கத்தில் ஒன்றுமே கிடையாது. அரசியல்வாதிகள் வந்தால் அவங்களுக்கு தெரியும். நான் இப்போ ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறோன்னு வச்சுங்களேன், கான்ட்ராக்ட் எடுத்தால் உடனே அரசியல்வாதி அவர்கள் உங்களுக்கு ஒரு 10% வேணும் அப்படின்னு சொல்லுகின்ற நிலை இருக்கும்போது இவன் ஒரு கான்ட்ராக்டர் எப்பயும் ஒரு குவாலிட்டியாக கட்டுறதுக்கு சான்ஸே கிடையாது. இது இப்போ பார்த்தீங்கன்னா இதை வருங்கால இளைஞர்கள் மாற்றலாம், கண்டிப்பாக மாற்றலாம். இப்போ நம்ம உங்கள் கலைஞர் டிவியெல்லாம் போட்டீங்க, நம்முடைய மெரினாவில் நடந்தது. இது அவர்கள் ஒற்றுமையாக இருந்து செய்ததை தனியாக செய்ய கற்றுக்கணும். நாளைக்கு கேட்கணும், இந்த மாணவர்கள் கண்டிப்பாக கேட்கணும். யாராவது ஓட்டு போடவும் நேராக காசு கொடுத்தா அவன் திட்டணும், அப்பா காசை வாங்காத அப்படின்னு ஒரு எண்ணம் வரணும் மக்களுக்கு. அந்த எழுச்சி கண்டிப்பாக வருகின்ற காலங்களில் கண்டிப்பாக வரும். அதுக்கு முக்கியமாக உங்களுடைய ஊடகங்கள் மாதிரி நீங்கள் நிறையா செய்யலாம். நீங்கள் நிறையா தான் செஞ்சு விட்ருக்கீங்க, அதை செஞ்சிட்ருக்கீங்க, இன்னும் செய்யலாம். ஆக நம்முடைய மாணவர்களுக்கு அந்த ஒரு இது வந்துடும், நம்ம படித்தால் வேலை கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும், இந்த ஃபேக்டரி நடத்த முடியும் அப்படின்னு. ஆனால் இப்போ நிறையா பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆன்லைனில் கிடைக்குது. மாணவர்கள் டிவியை வச்சுக்கிட்டு ஆன்லைன் இதை வச்சுக்கிட்டு கூகுளில் போட்டிங்கன்னா எல்லாமே தெரியுது. கூகுளில் போனீங்கன்னா டிசிஎஸில் எப்படி போகிறது, இன்ஃபோசிஸில் என்ன பண்ணணும் எல்லாமே தெரிகிறது. ஆக படிக்க வேண்டும், முன்னேற வேண்டும். புதிய இது என்ன வருது அப்டேட் பண்ணிக்கிட்டு உன்னுடைய கிரியேட்டிவ்னஸ் இந்த மாணவர்கள் எடுத்துக்கொண்டால் வருங்காலத்தில் மாணவர்கள் நல்ல ஒரு வெற்றியை தேடுவார்கள் என்று நான் கூறுகிறேன். கண்டிப்பாக சார். ஒரு பொறியியல் துறை வல்லுநர் அப்படிங்கிற முறையில் இன்றைக்கி பொறியியல் துறையோட வளர்ச்சி எப்படி இருக்குது, எந்தெந்த பிரிவுகள் எல்லாம் இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, அதையெல்லாம் தாண்டி இன்னும் வேலை இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையும் இருக்குது அப்படின்னும் போது அதை பள்ளியிலேருந்தே நம்ம இதை பற்றின ஒரு புரிதலை கொண்டு வர வேண்டிய அவசியத்தில் ஏன் இருக்கும்? இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் இதையெல்லாம் தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கிட்டு தான் சாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு ஒரு விஷயத்துலையும் இறங்கணும்னு உங்களோட பார்வைகள் முழுவதையும் எங்களோட நீங்கள் பகிர்ந்ததுக்கு நன்றி. என்னுடைய கலைஞர் டிவிக்கும் என்னுடைய ரசிகர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி நன்றி. பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் நாம் அறிந்திருக்க வேண்டிய பல அரிய தகவல்களை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்கி கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கு என்ன பயனுள்ள தகவல்களை நமக்காக கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். செய்குத்தம்பி பாவலரை இன்று நம் தலைமுறையில் பலர் மறந்து விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். தென் மாவட்டங்களிலே வாழ்ந்து ஒரு பெரிய கலையை கட்டி காப்பாற்றி இறந்து போனவர் என்று அவரை குறிப்பிடலாம். பிப்ரவரி 13 அவருடைய நினைவு நாள். 1874 பிறந்தவர். 1950 பிப்ரவரி 13 அவர் மறைந்து போய்விட்டார். அவரை சதாவதானி என்று சொல்லுவார்கள். இந்த சொல்லே இன்றைக்கு அதிகமாக வழக்கிலே இல்லை. அதற்கு ஒன்றும் பெரிய உட்பொருளிலே அது ஒரு சமற்கிருத சொல். சதம் என்றால் 100. இன்றைக்கும் சதம் அடிக்கிறான் என்று சொல்லுகிறோம் இல்லையா? சதம் என்றால் 100, தசம் என்றால் 10. 10 அவதாரங்களை எடுப்பது தான் தசாவதாரம். இது 100 அவதாரங்களில்லை, 100 அவதானங்கள். அவதானம் என்றால் கவனிப்பு என்று பொருள். இன்றைக்கும் ஈழ மக்கள் பேசுகிற போது அவதானித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுவார்கள். அவதானித்தல் என்பதற்கு கவனித்தல் என்றுதான் பொருள். சதாவதானம் என்றால் ஒரே நேரத்தில் 100 விதமான கவனங்களை ஒரு இடத்தில் கொண்டு வந்து நிறுத்துவது. அது ஒரு மிகப்பெரிய கடினமான கலை. இன்றைக்கு அதனை செய்வதற்கு நம்மில் யாரும் இருக்கிறார்களா என்றும் சொல்ல முடியவில்லை. செய்குத்தம்பி பாவலர், அவருடைய பெயர் ஷேக் தம்பி என்பதுதான். அதை கூட நல்ல தமிழில் ஷேக் என்று சொல்லாமல் செய்குத்தம்பி பாவலர் என்று மாற்றிக்கொண்டவர். அடிப்படையாக பல நல்ல நூல்களை தமிழ் இலக்கியத்திற்கு தந்தவர். பிள்ளைத்தமிழ் நூல்களை அவர் எழுதியிருக்கிறார். அழகப்பா கோவை என்கிற நூலை எழுதியிருக்கிறார். இந்த பிள்ளைத்தமிழ், உலா, கோவை இவையெல்லாம் சிற்றிலக்கிய வகையை சார்ந்தவை என்பதை நாம் அறிவோம். மூவேந்தர்களினுடைய ஆட்சி முடிந்து போய் அதற்கு பிறகு வேறு நிலத்திலிருந்து மன்னர்கள் வந்து நம் நாட்டை கைப்பற்றி
ஆண்ட காலங்களில் இப்படி சிற்றிலக்கியங்கள் தோன்றின. அது 18 வகை என்றும் 96 வகை என்றும் சொல்லப்படுகிறது. இன்றைக்கும் சில வகைகள்தான் மக்களால் அறியப்பட்டவையாக இருக்கின்றன. அவற்றுள் பிள்ளைத்தமிழ் ஒன்று. கலம்பகம், பரணி போன்றவைகளெல்லாம் இன்றைக்கும் நம் வழக்கிலே இருக்கிற சொற்கள். ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு நூல்தான் பெரிதாக பேசப்படுகிறது. மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், தமிழ் விடு தூது, கலிங்கத்து பரணி, நந்தி கலம்பகம் என்று அந்த ஒரு வகைக்கு ஒன்றாக ஓரிரு நூல்கள் தான் இன்றைக்கும் பெரிதாக பேசப்படுகின்றன. அப்படி ஒரு கோவை, அழகப்பா கோவை என்கிற நூலை எழுதியிருக்கிறார். கோட்டாற்று பிள்ளைத்தமிழ் என்று ஒரு நூலை எழுதியிருக்கிறார். செய்குத்தம்பி பாவலர் உரை எழுதவில்லை என்றால் சீரா புராணம் இந்த அளவிற்கு கூட மக்களிடம் வந்து சேர்ந்திருக்காது என்று கூற வேண்டும். தேம்பாவணிக்கும் சீரா புராணத்திற்கும் அந்த உரைகளை கொண்டு பின்பற்றுவது கூட இப்போதும் கடினமாகத்தான் இருக்கிறது. ஆனால் நாம் எல்லா மதங்களையும் சமமாக மதிக்கிறோம் என்று காட்டிக்கொள்வதற்காகவாவது பாடப்புத்தகங்களில் இந்து மத இலக்கியங்களாக மட்டுமல்லாமல் கிறிஸ்தவ மதத்துக்காக ஒரு தேம்பாவணி, இஸ்லாம் மதத்துக்காக ஒரு சீரா புராணம் என்று பாடல்களை வைக்கிறோம். அந்த பாடல்களில் சீரா புராணத்துக்கு உரையை தந்திருக்கிறவர் செய்குத்தம்பி பாவலர் தான். அவர் வெறும் இஸ்லாமிய மதம் சார்ந்து, இஸ்லாமிய இலக்கியம் சார்ந்து நின்றவர் இல்லை. 18 என்கிற கடுமையான சங்க இலக்கிய நூலுக்கும் ஒரு பகுதிக்கு அவர் உரையை எழுதியிருக்கிறார். 8 தொகை 10 பாட்டு என்றுதான் சங்க இலக்கியங்களை நாம் சொல்லுகிறோம். அதில் 8 தொகை நூல்களில் ஒன்று 18. அது புறநானூறு போல ஒரு புற இலக்கியம். ஒரு வேறுபாடு என்ன என்றால், புறநானூற்றில் சேர, சோழ, பாண்டிய, பல்லவ, குறுநில மன்னர்கள் எல்லோரை பற்றிய செய்திகளும் இருக்கின்றன. ஆனால் 18 சேர மன்னர்களை பற்றிய செய்திகள் மட்டும்தான் இருக்கின்றன. சோழனோ பாண்டியனோ வேறு மன்னர்களோ இல்லை. அந்த 10 என்பதுதான் 18. 10 மன்னர்களை பற்றி, 10 சேர மன்னர்களை பற்றி 10 புலவர்கள் பாடிய 10 பாடல்கள் 18. அதற்கு இன்றைக்கும் உரை எழுதுவதில் மிகப்பெரிய கடினம் இருக்கிறது. பல பேராசிரியர்கள் உரையாக எழுதியிருக்கிறார்கள். செய்குத்தம்பி பாவலரும் ஒரு பகுதிக்கு உரை எழுதியிருக்கிறார். எனவே செய்குத்தம்பி பாவலர் தமிழ் இலக்கியத்தோடு தன்னை முழுமையாக இணைத்து கொண்டவர். வெறும் இஸ்லாமிய மத பார்வையோடு நின்று விடாமல் தமிழ் இலக்கியத்திற்குள்ளே ஒரு திளைப்பு அவருக்கு இருந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கும் செய்குத்தம்பி பாவலர் என்று சொன்னால் அறிந்தவர்கள் அவரை ஒரு சதாவாணியாகத்தான் அறிந்திருக்கிறார்கள். அதற்கு காரணம், இந்த ஒரே நேரத்தில் 100 கலைகளில் கவனம் செலுத்துவது என்கிற ஒரு மாபெரும் கலையை அவர் காப்பாற்றினார் என்பதுதான். இன்றைக்கும் கவனகர்கள் இருக்கிறார்கள். இப்போது நாம் அவதானிகள் என்று சொல்வதை விட தமிழில் கவனகர்கள் என்று சொல்லத் தொடங்கி இருக்கிறோம். 16 கவனகர் கனக சுப்புரத்தினம் அவர்களை தமிழகமும் உலகத்தின் பல்வேறு நாடுகளும் நன்றாக அறியும். இளைஞர்களாக புதிதாக சோழன், திலீபன் போன்ற தம்பிகளும் இந்த கலையை இன்றைக்கு காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் குறிப்பிட வேண்டும். 16 கவனகத்தை பலமுறை நேரில் பார்க்கிற வாய்ப்பினை நான் பெற்றிருக்கிறேன். அதுவே மிக கடினமானது. 100 கலைகள் என்றால் சரியாக 100 என்று எண்ணி பார்க்க வேண்டியதில்லை. ஒரு 40-50 கலைகளை ஒரே நேரத்தில் நடத்தி காட்டினால் அந்த நிகழ்த்து முறையையே நாம் 100 என்று சொல்லுகிற மரபு உண்டு. பொதுவாக ஒரு 4 பேரை கேட்டு பார்க்கலாம் என்றால் 4 பேர் என்கிற பொருள் இல்லை, பலரையும் கேட்டு பார்க்கலாம் என்று பொருள். அதுபோல் 40-50 கவனகங்களை ஒரே நேரத்தில் நிகழ்த்துகிற ஆற்றல் உடையவர்களை சதாவதானி என்று அழைப்பார்கள். அப்படி சென்ற நூற்றாண்டில் தொடங்கி வாழ்ந்து அந்த சதாவதானத்தை தமிழகத்திலே பரப்பியவர் செய்குத்தம்பி பாவலர் தான். அவருடைய முதல் அந்த கலை அரங்கேற்றம் 1907 ஆண்டு சென்னையில் இருக்கிற விக்டோரியா அரங்கத்தில் தமிழ் தென்றல் திருவிக்கா அவர்களின் முன்னிலையில் நடைபெறுகிறது. திருவிக்கா அவர்களே வியந்து பாராட்டி, இப்படி மூளையை ஒரே நேரத்தில் இத்தனை திசைகளிலும் கொண்டு போக முடியுமா என்று கூறியிருக்கிறார். அதற்கு பிறகு பல இடங்களில் அவர் பல கலைகளை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். அவர் ஒரு பாட்டுக்கு யாரேனும் எழுந்து ஒரு பாடலை சொன்னால் அந்த பாட்டுக்கு பொருளை சொல்லுவார், அந்த பாடலை கேட்டுக்கொள்வார். இன்னொருவர் எழுந்து 2 எண்களை சொல்லுவார்கள். ஒருவர் அந்த பக்கத்திலே இருந்து மணியை அடிப்பார். இன்னொருவர் முதுகுக்கு பின்னால் இருந்து முதுகில் பூக்கடை தூவிவார். எல்லாவற்றையும் அவர் கவனத்திலே கொள்ள வேண்டும். எல்லாம் முடிந்ததற்கு பிறகு ஒரு சுற்று 10-15 பேருக்கு பிறகு
நீங்கள் சொன்ன பாட்டுக்கு பொருள் இது. தம்பி, நீ இதுவரைக்கும் என் முதுகில் 8 பூக்களை வீசியிருக்கிறாய். நீங்கள் 11 முறை மணி அடித்திருக்கிறீர்கள். நீங்கள் சொன்ன 322ஐயும் 617ஐயும் பெருக்கினால் இந்த விடை வரும் என்று இப்படி ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் செய்து காட்டுகிற பேராற்றலுக்குத்தான் இந்த கவனக கலை என்று பெயர். அதனை தொடர்வது மிக சிக்கலான ஒன்றுதான். திருக்குறளில் ஏதேனும் ஒரு சொல்லை சொன்னால் அந்த சொல் எந்த குறளில் வருகிறது அல்லது எத்தனை குறட்பாக்களில் இடம் பெற்றிருக்கிறது என்பதையெல்லாம் சொல்லுகிற அளவுக்கு சதாவதானி அவர்கள் ஒரு ஆற்றல் மிக்கவராக இருந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அந்த கலையை இன்னமும் வளர்த்து கொண்டு போவது என்பது கடினமானது என்றாலும் யாரேனும் ஒரு சிலராவது அந்த கலையை இப்போதும் பேணி காப்பாற்றுகிறார்களே என்பதில் நாம் மகிழ்ச்சியும் அவர்களுக்கு நன்றியும் கூறுகிறோம். ஆனால் அவர் அளவுக்கு செய்குத்தம்பி பாவலர் அளவுக்கு அத்தனை கவனகங்களை ஒரே நேரத்தில் இன்றைக்கு யாரும் செய்வாரில்லை. அப்படி செய்து காட்டி தன்னுடைய மூளையை அத்தனை கூர்மையாக வைத்து கொண்டு எத்தனை நிகழ்வுகள் நடந்தாலும் அனைத்திலும் தன்னுடைய மூளையின் கவனத்தை பதிக்கிற பேராற்றலுடைய செய்குத்தம்பி பாவலர் அவர்கள் 1850 ஆண்டு பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி நம்மை விட்டு மறைந்து போனார். இந்த நாள் அவருடைய நினைவு நாள். நோய்கள் நம்மை நெருங்குவதற்கு முன்பே அவைகளிலிருந்து நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ளலாம். அதற்கான சில வழிமுறைகளை இன்றைய ஆலோசனை நேரத்தின் மருத்துவ பகுதியில் தெரிந்து கொள்ளலாம். இன்று நாம் பார்க்க இருப்பது வயிற்று வலியை பற்றி. வயிற்று வலி என்றால் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னால் வயிறு எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். மார்க்கூட்டு கீழே இருக்கிறது தான் வயிறு. அந்த வயிறை 9 பாகங்களாக பிரிக்கிறது நவீன விஞ்ஞானம். மேலே இருக்கிற ஒரு 3 பாகங்கள், நடுவில் தொப்புள் கிட்ட இருக்கிற 3 பாகங்கள், கீழே இருக்கின்ற 3 பாகங்கள். இது எதுக்காக வயிற்றை 9 பாகமாக பிரித்து பார்க்குறோன்னா, உள்ளே இருக்கின்ற உறுப்புகள், அந்த உறுப்புகளால் ஏற்படுகின்ற வலி எந்த இடத்திற்கு சென்று சேரும் அப்படிங்கிறத வச்சு, எந்த இடத்துல வலி இருக்கோ அதை வச்சு ஓகே இந்த இடத்துல இருக்கிற இந்த உறுப்பினால் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ண முடியும். உதாரணமாக பார்த்திங்கன்னா, இந்த மேலே இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபோர்கட் ஸ்ட்ரக்சர்ஸ் என்று கூறுவோம். அதாவது கருவிலே உருவாகும் பொழுது அந்த கருவினுடைய குடல் முதல் பாகத்திலிருந்து உருவாகின்ற உறுப்புகள், அதாவது இரைப்பை, உணவு குழாயோட முடிவு பாகம், சிறுகுடலோட முதல் பாகம், இதெல்லாம் ஃபோர்கட் ஸ்ட்ரக்சர்ஸ். கல்லீரல், பித்தப்பை, கணையம், இந்த மாதிரி இருக்கிற சில உறுப்புகள் இதெல்லாம் மிட்கட் ஸ்ட்ரக்சர்ஸில் கொஞ்சம் குடல்லாம் வரும். லோகட் ஹைன்கட் ஸ்ட்ரக்சர்ஸில் பெருங்குடல், ப்ராஸ்டேட், அந்த மாதிரி உறுப்புகள்லாம் வரும். ஸோ அப்போ வயிறோட மேல் பகுதி நெஞ்சாங்குழின்னு சொல்லுவோம். அந்த நெஞ்சாங்குழியில் இந்த இடத்துல வலி இருக்குன்னு வச்சுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், எதனால் வலி வந்திருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ரூல் அவுட் பண்ண வேண்டிய இதய அட்டாக், ஹார்ட் அட்டாக். ஹார்ட்டுடைய கீழ் போர்ஷன் அந்த வயிறோட மேல் பகுதியில் கூட வலி வரலாம். இன்ஃபீரியர் வால் இஸ்கீமியா ஆர் இன்ஃபீரியர் வால் இன்ஃபாக்ஷன் என்று சொல்லுவோம். அப்போ அந்த ஹார்ட் அட்டாக் கூட அந்த வயிற்றோட மேல் பாகத்தில் வலியை உருவாக்கலாம். அதனால் இப்போ ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் இருக்கிறவங்க, பயங்கரமான வலி வயிறோட மேல் பாகத்தில் வந்தால் கூட நம்ம வெறும் ஆன்டாசிட் மட்டும் சாப்பிட்டு உட்காந்துருக்கக்கூடாது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பேர் கடைக்கு போய் ஆன்டாசிடு, பிபிஐ இதெல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க, H2 பிளாக்கர் சாப்பிட்றாங்க. அது மாதிரி சாப்பிடக்கூடாது. அது எதனாலன்னு கண்டுபிடிக்க வேண்டும். ஸோ அப்போ இரைப்பை அங்கே தான் வருது. ஸோ இரைப்பையில் ஏற்படுகின்ற புண், குடலிலே ஏற்படுகின்ற புண், பித்தப்பையில் இருக்கின்ற கல் போய் அடைச்சதுன்னா வருகின்ற வலி, மற்றும் இந்த இதில் கணையத்தினுடைய பாதிப்பு ஏற்பட்டாலும் அதே இடத்துல வலி வரலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்ப்ளீன் என்ற மண்ணீரலிலே வலி ஏற்பட்டாலும் வரலாம். இதெல்லாம் வயிறோட மேல் பாகத்தில் வரும். நடுபாகத்தில் வர வலி சிறுகுடல்லேருந்து தான் அதிகபட்சமாக வரும். சிறுகுடல், அந்த சிறுகுடலை தாங்குகின்ற மிசென்ட்ரி, அப்புறம் அது சுற்றி இருக்கிற ஒமெண்டம், இந்த டிஷ்யூஸ்னால தான் வரும். அடுத்தது இந்த சிறுநீரகம் அங்கே தான் இருக்குது. ஸோ அப்போ சிறுநீரகத்தில் ஏற்படுகின்ற கற்களால் வர வலி கூட பின்னாலேருந்து முன்னால் பரவற மாதிரி வரும். கீழே அடிவயிற்றில் வர வலி பெருங்குடல் வலி. அடுத்தது மூத்திரப்பையில் வர வலி. இதெல்லாம் தான் கீழே இருந்து அடிவயிற்றுலேருந்து வரும். ஸோ இப்போ வலி எங்கேருந்து வருதுன்னு தெரிஞ்சாலே அது எங்கேருந்து வருதுன்னு ஓரளவு கண்டுபிடிக்கலாம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இப்போ மேல் வயிற்றிலே ஏற்படுகின்ற வலி, இப்போ பசிக்கிறப்ப வலிக்குதுங்க சார், சாப்பிட்டா குறையுது, இது அல்சர் வலி. சாப்பிட்டப்புறம் வலிக்குது, அது கேஸ்ட்ரிக் அல்சர் என்று இரைப்பையில் இருக்கின்ற புண்ணால் சாப்பிட்டப்புறம் வலி வரலாம். அல்ல சிவியர் கேஸ்ட்ரைட்டிஸ், சில சமயம் மருந்துகளால் இந்த மாதிரி கேஸ்ட்ரைட்டிஸ் உருவாகலாம்.
வயிறு செவந்திருக்குன்னு அர்த்தம். கேஸ்ட்ரைட்டிஸ்னா கேஸ்ட்ரஸ்னா ஸ்டமக், ஐட்டிஸ்னா இன்ஃப்ளமேஷன், வயிறு செவந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ உணவு போய் உழுந்த உடனே எப்படி நீங்கள் தோசைக்கல் மேலே அப்படி தண்ணி போட்டோன்னா சொயின்னு சத்தம் வருதோ, அது போல் இறைப்பை வந்து புண்ணாயிருக்குன்னா அதில் போய் உணவு உழுந்த உடனே பெயின் வரும். அப்படின்னா கேஸ்ட்ரைட்டிஸ் கேஸ்ட்ரிக் அல்சர் இருக்கலாம். சில சமயம் என்னன்னா சாப்பிட்டு ஒரு மணி நேரத்தில் 1.5 மணி நேரத்தில் பெயின் வரும். அப்படி வருதுன்னா ஒன்றும் கணைய வலியாக இருக்கலாம், அல்லது பித்தப்பையில் இருக்கிற கல்லுனால் ஏற்படுகின்ற வலியாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பித்தப்பை கல்லுனால் வர வலி வந்து ஒன்றும் இந்த நெஞ்சாங்குழியில் வரும், இல்லை வலது பக்கம், அதாவது வயிறோட வலது பாகத்தில் எலும்புக்கூட்டுக்கு பக்கத்தில் வரும். கூட வந்து தோலுக்கோ முதுகுக்கோ அந்த வலி பரவலாம், முதுகோட சென்டர் போர்ஷனுக்கு போகலாம். அப்படிலாம் போச்சுன்னா மணிக்கணக்காக வலி இருந்தால், சில சமயம் நைட்டில் தூக்கத்தில் முழிச்சு வலி தாங்க முடியாமல் இருந்தால் பித்தப்பை கல்னால் இருக்கலாம். அதனால் சில சமயம் அல்சர் வலி கூட நைட்டில் வரலாம். ஸோ அந்த டைம் வயிறு எம்டி ஆயிடுச்சுன்னா அந்த பசி மாதிரி வயிறு எரிச்சலோட கூடிய வலி வரும். ஏதாவது மோர் தண்ணி சாப்பிட்டா கொஞ்சம் குறையும், அப்படின்னா அது அல்சர் பெயின். வலி எது சாப்பிட்டு குறையிலன்னா அது பித்தப்பையிலேருந்து வர வலியாக இருக்கலாம், கணையத்துலேருந்து வர வலியாக இருக்கலாம். ஸோ அப்போ வயிறோட மேல் பகுதியில் வர வலியை பார்த்தோம். அடுத்தது சிறுநீரகத்தில் ஏற்படுகின்ற கற்களால் வர வலி பார்த்தீங்கன்னா பின்னாலேருந்து ஆரம்பித்து முன்னால் மைக்ரேட்டிங் பெயின் வரும், காலிக்கி பெயின், கிராம்ப்ஸ் மாதிரி வரும். அப்போ வந்து இந்த இதில் வந்து மூத்திர குழாயில் வந்து கல் கீழே இறங்குதுன்னு அர்த்தம். மூத்திர பைக்குள்ளே போய் அது வெளியே வரும்போது சில சமயம் அந்த யூரினில் வந்து நமக்கு வந்து ரத்தம் வரலாம், எரிச்சல் வரலாம். கல் வெளியே வரும்போது அப்படி டப்புன்னு அடைச்சி வெளியே போகும், தெரிச்ச மாதிரி. இந்த மாதிரி சிலர் வந்து கற்கள் உருவாவது சிலருக்கு அதிகமாக இருக்கும், ஜீன்ஸ்லேயே இருக்கும், அது இல்லாமல் உணவு முறையினாலே இருக்கும். நிறைய தண்ணி குடிக்கணும், யூரின் ஃப்ரீயாக போகிற மாதிரி வச்சுக்கணும். அப்போ வந்து ஸ்டோன் ஃபார்மேஷன் சான்சஸ் அவங்களுக்கு குறையும். பித்தப்பை கல் வலி வராமல் எப்படி தடுக்கணும்னு கேட்குறீங்களா? பித்தப்பையை பாதுகாக்கணும். பித்தப்பை எப்படி பாதுகாக்கணும்னு கேட்குறீங்களா? உணவு முறை தான். நிறைய கொழுப்பு சம்மந்தமான ஆகாரங்கள் நம்ம வந்து உண்ணக்கூடாது. காய்கறிகள், பழங்கள் அதிகமாக உட்கொள்ளலாம். தினம் உடற்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தாய்மார்கள் வந்து கர்ப்பத்தோடு இருக்கிறப்போ அந்த பித்தப்பை வந்து கன்ட்ராக்ஷன் சரி இருக்காது, அப்போ வந்து கற்கள் உருவாவதற்கான அபாயம் உண்டு. ஆனால் அப்போ வந்து நிறைய காய்கறிகள் சாப்பிடணும். அப்படி அசைவர்களாக இருந்தால் கோழி, மீன் சாப்பிட்லாம், முட்டை வெள்ளை சாப்பிட்லாம். முட்டையோட மஞ்சக்கருவை குறைத்து கொள்ள வேண்டும், மட்டன் குறைத்து கொள்ள வேண்டும். எண்ணெயில் பொரிச்செடுத்த போண்டா, பஜ்ஜி, வடை, நிறைய பால்கோவா, மில்க் ஸ்வீட்ஸ் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் சாப்பிட்டா பித்தப்பையில் கற்கள் அதிகமாக உருவாகலாம். ஸோ அந்த பித்தப்பை கல் வராமல் தடுக்கலாம். நிறைய தண்ணி குடிக்கிறதுனால சிறுநீரகத்தில் கல் வராமல் தடுக்கலாம். கணையத்தை பாதுகாப்பது எப்படின்னா புகைப்பிடித்தல், மது அருந்துதல், இதனால தான் கணையம் வந்து பேசிக்காக பாதிக்கப்படுது. சில சமயங்களில் தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் ஆந்திராவில் சில பகுதிகள்லையும் கால்சிஃபிக் பேங்க்ரேட்டைட்டிஸ் என்ற ஒரு நோய் இருக்கின்றது. மரபணு மாறுபாட்டின் மூலமாக வரக்கூடியது. அதில் வந்து அந்த சுண்ணாம்பு படிமானம் கணையத்திலே ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு பேங்க்ரேட்டைட்டிஸ் திருப்பி வரும். ஸோ அது வந்து கால்சிஃபிக் பேங்க்ரேட்டைட்டிஸ்னு சொல்லுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இரத்த நாளங்கள் வந்து அந்த இரத்த ஓட்டம் தடைப்பட்டாலும் சிவியராக பெயின் வரலாம். எப்படி ஒரு ஹார்ட் அட்டாக்கு இதயத்துக்கு இரத்த ஓட்டம் குறையும் பொழுது ஹார்ட் அட்டாக் ஏற்படுகின்றதோ, அதே போல் ஸ்டமக் அட்டாக்கும் இன்டெஸ்டைன் அட்டாக்கும் வரலாம். ஸோ அதனால் அது மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். இப்போ ஹார்ட் அட்டாக் வந்து இப்போது வயதானவர்கள், கொழுப்பு சத்து அதிகமாக உட்கொள்பவர்கள், சுகர் பேஷண்ட்ஸு, ஸ்மோக் பண்ணுறவங்க, டுபாக்கோ சூ பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் எப்படி ஹார்ட் அட்டாக் வருமோ அதே மாதிரி இன்டெஸ்டைன் அட்டாக்கும் வரலாம். ஸோ அதனால் வயிற்றில் வலி ஏற்பட்டால் அது ஏன் ஏற்படுகின்றது என்று பார்க்க வேண்டும். சிலருக்கு வந்து அந்த வயிற்றில் வந்து இந்த ஹெர்னியா கூட வரலாம். அதாவது தொப்புளில் வந்து இந்த ஓட்டையாக இருந்ததுன்னா அதில் போய் குடல் சிக்கிக்கலாம். அதில் சில சமயங்களில் குடல் இறக்கம் கீழே இருக்குன்னா அதில் போய் குடல் சிக்கிக்கிறதுனாலையும் வலி வரலாம். ஸோ அல்லது வந்து சில சமயம் அந்த பாரகோலிக் கட்டர்னு இருக்கா, அதில் போய் குடல் சிக்கிட்டாலும் வரலாம். இப்போ தாங்க முடியாத வயிற்று வலி, வயிறு புடைக்கின்றது, குடல் கரக்கரான்னு சத்தம் வருது, அப்படி புடைச்சி நகர்ந்து போகிறது தெரியுது அப்படின்னா சிறுகுடல் ஏதோ அடப்பு இருக்குன்னு அர்த்தம். வலது கீழ்ப்பகுதியில் முதல்ல தொப்புளை சுற்றி வலி வந்து வலது கீழ்ப்பகுதியில் போய் தாங்க முடியாத வலி வந்தால் அப்பெண்டிக்ஸ் பெயினாக இருக்கலாம், அப்பெண்டிசைட்டிஸ். அப்பெண்டிக்ஸ் வந்து குடல் வால்வு, அது போய் அந்த துவாரம் போய் அடைச்சதுன்னா அதில் இருக்கிற செக்ரீஷன்ஸ் வெளியே வர முடியாமல் அதில் பாக்டீரியா கிருமி வளர்ந்து அதனால் பெயின் வரும். அது வந்து அக்யூட் அப்பெண்டிசைட்டிஸ். ஸோ இந்த பெயின் வந்து அக்யூட் என்பது உடனடியாக ஒரு வாரத்திற்கு குறைவான காலகட்டத்தில் அது கூட எடுத்துக்கூடாது. 24 மணி நேரத்தில் வர்றது வந்து அக்யூட், ஒரு வாரம் வருது வந்து சப் அக்யூட், ஒரு வாரம் தாண்டி வருது க்ரானிக். இந்த க்ரானிக் பெயின் ஆர் ரிக்கரண்ட் பெயின் இருந்தால் 6 மாதமாக வலி இருக்குது சார், மெதுவாக வருது, விட்டு வருது, போகுது, ஓகே, அதை பற்றி கவலை இல்லை. ஆனால்
திடீர்னு வலி இதுவரைக்கும் வந்ததே இல்லை, தாங்க முடியாத வலி, உடனடியாக மருத்துவ உதவிக்கு நீங்கள் ஓட வேண்டும். ஒரு எக்ஸ்ரே, ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணாலே என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம், ஒரு எண்டாஸ்கோப் பண்ணால் என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம். இன்றைக்கி நவீன விஞ்ஞானத்தில் சிடி ஸ்கேன் இருக்குது, எம்ஆர்ஐ ஸ்கேன் இருக்குது. இதில் தெரியலன்னா அதில் தெரியும். என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி அந்த வலிக்கான தீர்வை கண்டிப்பாக நாம் காண வேண்டும். இந்த மூட்டு வலி மாத்திரைகள் நிறைய சாப்பிட்றவங்க கொஞ்சம் யோசித்து சாப்பிடுங்க. நிறைய ஃபார்மசியில் நீங்களே வாங்கி சாப்பிடாதீங்க. மருத்துவ ஆலோசகர் எழுதிய மருந்து ஒரு வாரத்துக்கு எழுதியிருப்பாங்க, நம்ம ஒரு வருஷத்துக்கு சாப்பிட்ருப்போம். அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மூட்டு வலி மாத்திரைகளால் குடல் புண் ஏற்படலாம், பயங்கரமான வலி வரலாம். ஸோ அந்த மாதிரி வலி என்றால், வயிற்று வலி என்றால் என்ன காரணம் அப்படின்னு கண்டறிந்து அதற்கான தீர்வை உடனடியாக மேற்கொண்டால் பல நோய்களிலிருந்து நாம் தப்பித்து கொள்ளலாம் என்று கூறி இந்த வாய்ப்பினை நல்கியமைக்காக உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.